அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபுட்டி வித் பினு சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த மஜ்பூஸ் சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளிக்கிழமை இன்றைக்கி எடுத்த வீடியோ தான். நான் இப்போ ஒரு 2 கிலோ சிக்கன் 8 பீஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நம்ம பெரிய பீஸாக நம்ம ஒரு மீடியமாக கட் பண்ணி வாங்கணும். நான் இப்போ இதை எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ இதை க்ளீன் பண்ணி நம்ம எடுக்கணும். இப்போ சைடு ஓரத்தில் எல்லாம் நம்ம வேஸ்ட் எல்லாம் இருக்கும். அது சிசர் வச்சு நம்ம அதை துண்டு எல்லாமே கட் பண்ணி நம்ம எடுக்கலாம். இதே மாதிரி தான் நான் கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு கத்தி வச்சு தானே பெரிய பீஸை மேலே சின்ன சின்ன கோடாக போட்டுக்கிடணும். அப்போ தான் மசாலாவில் நம்ம பெரட்டும் போது அதில் இறங்கும். நான் கத்தி வச்சு கோடு போடும்போது காமிக்கலை. இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து சிக்கனை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு, இது இந்தியா கேட்டு புழுங்கல் அரிசி. இப்போது நான் ஒரு 1/2 கிலோ வச்சு உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போது இதை ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு 1/2 கிலோ அரிசி தான் நான் ஒரு பாத்திரத்தில் இப்போ போட்டுட்டு 2-3 வாட்டி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு 1 மணிக்கூர் தண்ணி விட்டு ஊற வச்சுருவேன். புழுங்கல் ஆனதுனால தாவூத் அரிசின்னா ஒரு 10-15 நிமிஷம் ஊற போட்டால் போதும். இப்போ ஒரு வெங்காயம், 2 தக்காளி, 1 கேப்சிகம் இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும். இப்போ வெங்காயம், கேப்சிகம்லாம் அதில் இருக்க வேஸ்ட் எல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் இப்போ ஒரு மிக்சியில் இப்போ 2 தக்காளி இதை நான் 3 எண்ணம் சேர்த்துருக்கேன். சின்ன தக்காளி ஆனதுனால 3 எண்ணம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். பெரிய தக்காளினா 2 எண்ணம் போதும். இப்போது 1/2 கிலோ அரிசி ஆனதுனால ஒரு 6 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம், அந்த வெங்காயத்துக்கு உள்ளாடி ஒன்று இருக்கு ஒரு மூடு மாதிரி, அதை எடுத்து வெளியே போட்டுருங்க. இப்போ ஒரு 6 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக அரிஞ்சிட்டேன். ஒரு கேப்சிகம் குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி மல்லி இலை, புதினா இலை எடுத்து வச்சுக்கிடுங்க. இப்போ ஒரு குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கீ சேர்த்துக்கிடணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிடணும். நான் கீ சேர்க்கலை, வெறும் கோகனட் ஆயில் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய் சேர்க்க வேண்டாம். கிராம்பும் நம்ம பட்டையும் சேர்த்தா போதும். இப்போ 5 பச்சை மிளகு, ஒரு வெங்காயம் இதை ஆயிலில் நல்லா வதக்கி விடணும். இப்போ கேப்சிகம் சேர்த்துட்டேன். இப்போ மல்லி இலை, புதினா இலையும் சேர்த்தாச்சு. இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்துக்கிடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி நல்லா நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருந்தோம், அந்த பேஸ்ட்டையும் சேர்த்தாச்சு. இந்த ஆயிலே 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பொடி சேர்த்துக்கிடணும். 1/2 டீஸ்பூன் நம்ம பெப்பர் சேர்த்துக்கிடணும். மஜ்பூஸ் மசாலா நான் 1 டீஸ்பூன் சேர்க்கலை, அரை ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். அவ்வளோ போதும். இப்போ சால்ட்டும் நான் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம சிக்கன் பீஸ் நான் ஒரு 8 பீஸ் இதில் சேர்த்துருக்கேன். மீடியமாக கட் பண்ணி வாங்கினது இந்த குக்கரில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் 1/2 கப்பு நம்ம தக்காளி பேஸ்ட் அடித்தது இருந்தது, அதை விட்டதுக்கப்புறம் அது பேஸ்ட்டெல்லாம் அதில் இருந்ததில் 1/2 கப்பு நம்ம நல்லா கொதித்த தண்ணி விட்டு அதில் விட்டு வச்சுட்டு நான் விசில் போட்டு ஒரே ஒரு விசில் தான் போட்டு எடுத்தேன். இப்போ சிக்கன் எல்லாம் நல்லா பூ மாதிரி வெந்திருக்கி நான் ஒரே ஒரு விசில் தான் போட்டேன். இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம அதை எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து வச்சுருக்கலாம். இந்த குக்கரில் இருக்கக்கூடிய இந்த மசாலா அப்படியே வச்சுக்கிடுங்க. இப்போ சிக்கன் நம்ம மாற்றி வச்சோம் இல்லையா, அதுவும் ஒரு பாத்திரத்தில் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பெரிய கடாயை எடுத்துட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் நான் பட்டர் சேர்த்தேன். ஒரே ஒரு துண்டு பட்டர் சேர்த்தேன். அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள்,
ஒரு அரை டீஸ்பூன் வந்து வத்தல் மிளகு பொடி, அரை டீஸ்பூன் வந்து பெப்பர் சேர்த்துருக்கேன், அரை டீஸ்பூன் வந்து மல்லி சேர்த்துருக்கேன். இதை நல்லா இந்த பட்டர்லேயே வதக்கி விட்டுக்கிடணும். வதக்கும்போது ஒரு மாதிரி நிறையா வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ அந்த சிக்கன் பீஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, சேர்த்துக்கிடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மாற்றி வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் அந்த குக்கரில் இருந்து இல்லையா மசாலா, அதை வந்து இன்னொரு பெரிய பாத்திரத்தில் நான் சேர்த்துட்டு நம்ம 2 கப் அரிசிக்கு 3 கப்பு தண்ணி வைக்கணும். நான் வந்து மெஷர்மெண்ட்டு சொல்லியிருக்கேன். புழுங்கல் 1 மணிக்கூர் இந்த அரிசி ஊற போட்டிருக்கேன். 2 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி வைக்கணும். வச்சுட்டு இப்போ நம்ம உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரைஸ் வந்து நல்லா ஒன்றும் பாதியமாக வெந்து வரும். தண்ணி எல்லாம் அந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி சிக்கன் எல்லாம் வந்து அங்கே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பட்டரில் போட்டு, அதை இதுக்கு மேலே எடுத்து போட்டு மீடியமாக மல்லி இலையும் போட்டு நம்ம இப்போ பாருங்கள், நான் ஸ்டவ் வந்து தோசை கல் ஒன்றும் வைக்கல, உங்களுக்கு காமிக்கிறேன். மீடியமாக வச்சுருக்கேன் பாருங்கள், இல்லைன்னா ரைஸ் வந்து கரிஞ்சு போகும். ஒரு 10-15 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே தம் போட்டு வச்சுக்கிடுங்க. நம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி